வணக்கத்துடன் உங்களுக்கு தலைப்பை பார்த்தவுடனே என்னடா திடீரென்று 1,00,00,000 பேரை காணவில்லை, அத்திக்கடவான அத்திப்பட்டியான தமிழர் நிலம் என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார், என்ன கருத்தை சொல்லப் போகிறார் என்கின்ற ஒரு எண்ணம்தான் இருக்கும். இது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி அல்ல, ஆனால் ஒரு தமிழர் நிலத்தை மையப்படுத்திய செய்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்த மட்டில் 9 மாநிலங்களில், அது 3 யூனியன் பிரதேசங்களில் ஒரு திடீரென்று மத்திய அரசு சார்பில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது SIR திட்டம் என்று குறிப்பிட்டார்கள். அது சிறப்பு வாக்குரிமை சீர்திருத்த திட்டம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த திட்டத்தை குறித்து அறிவித்த பொழுது பல இடங்களில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. எங்களுடைய வாக்கு உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு இதுபோன்ற ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு எதிர்ப்பு அலைகள் எழும்பத் தொடங்கின. அது எல்லா மாநிலங்களும் எழும்பத் தொடங்கின. குறிப்பாக தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்புகளை எல்லா கட்சிகளும் எடுத்து வைத்தன. ஆனால் அந்த SIR என்கின்ற அந்த வாக்காளர் சீரமைப்பு பணிகளை மத்திய அரசு நிறுத்தவே இல்லை. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு கொடுத்தார்கள். நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் இது முடிந்துவிடும் என்கின்ற ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுதே அது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. எப்படி ஒரு மாதத்திற்குள் இந்த சிறப்பு அதிகாரிகள் ஒவ்வொரு இடங்களாக சென்று இந்த வாக்காளர் இங்கு இருக்கிறார் அல்லது இந்த வாக்காளர் இங்கு இல்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் எப்படி குறிப்பெடுப்பார்கள், அதை குறிப்பெடுத்து எப்படி அவர்களால் அதை பதிவேற்றம் செய்ய முடியும் என்கின்ற பல கேள்விகள் அப்பொழுதே எழும்பின. ஆனால் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த சிறப்பு சீர்திருத்தம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், எனவே அதற்கான களங்களை உருவாக்கி அந்த அரசுகள் கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்த SIR என்கின்ற அந்த வேலை, அந்த சிறப்பு சீர்திருத்த களங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு வரைமுறைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்களை தேடி அழைத்து, நீங்கள் SIRக்கான விளக்கங்களை மக்களிடம் சொல்லுங்கள், அதுபோல SIRயில் யாருடைய பெயரும் விடுபட்டு விடக்கூடாது என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்து அந்த பட்டியலில் யார் யார் வாக்குரிமை இருக்கிறதோ அவர்களை சேர்ப்பதற்கான ஒரு களங்களை எடுங்கள், குறிப்பாக நம் கட்சியை சார்ந்தவர்களை வேண்டுமென்றே நீக்குவதற்கான ஒரு களம் எடுத்து விடுவார்கள், எனவே மிக உஷாராக இருந்து இந்த விடயங்களை கடைபிடியுங்கள் என்று ஒவ்வொரு கட்சிகளும் எச்சரிக்கை கொடுத்தது. இதில் ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த SIR என்பது தேவையா தேவையற்றதா என்கின்ற விடயம். ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விடயம் SIR என்பது தேவையான ஒன்றுதான். காரணம், இறந்து போனவர்களுடைய பெயர்கள் நிறைய வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. அதுபோல இந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு சென்றவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலும் நீடிக்கிறது, அந்த ஊரிலும் நீடிக்கிறது. எனவே இப்படி பல குளறுபடிகள் இருக்கிறது. இதை சீர் செய்ய வேண்டுமென்றால் இந்த ஒரு ஆய்வு தேவைப்படுவது நியாயம்தான் என்ற கருத்து தான் பலரும் எடுத்து வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இது சரியானது ஒன்றுதான் என்று கூட கருத்துகள் உண்டு. ஆனால் அதற்காக கொடுக்கப்பட்ட கால அளவு மிக மிக குறைவு என்கின்ற விமர்சனங்கள் தான் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இதை குறித்தெல்லாம் மத்திய அரசு எதையும் காதில் எடுத்துக்கொண்டதா என்கின்ற விடயங்கள் எல்லாம் தெரியவில்லை. பலர் அதற்காக போராடியவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்தே போய்விட்டார்கள். எதிர்த்து என்ன செய்ய முடியும், நடப்பது நடக்கட்டும் என்ற ஒரு கருத்தில் அவர்கள் மிக தெளிவாக இருந்து விட்டார்கள். இந்த சூழலில் அந்த பட்டியலில் யார் யார் பேரெல்லாம் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அந்த பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டியல்தான் இப்பொழுது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் 6,41,14,587 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறார்கள். அதாவது SIR என்கின்ற இந்த பட்டியல் உருவாக்குவதற்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 6,41,14,587 பேர். ஆனால் இந்த SIR பட்டியல் இப்பொழுது அவர்கள் தயார் செய்து வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்டியலில் 5,43,76,755 பேர் தான் இப்பொழுது அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏறக்குறைய 97 லட்சம்
லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுடைய பெயர் அதில் இல்லை. அப்படி என்றால் சுமார் 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர் இப்பொழுது அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லப்படுகின்றது. தி சிட்டிசன் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்திலே அஜித் அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரே காணாமல் போய்விட்டது என்ற ஒரு செய்தி இருக்கும். அந்த ஊர் இருக்கிறதா இல்லையா என்பதை மையப்படுத்தி ஆவணங்களை தேடக்கூடிய களங்கள் எடுக்கின்ற பொழுது அப்படி ஒரு ஆவணமே அரசு சார்பில் இல்லை என்கின்ற செய்தி வரும். அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த அத்திப்பட்டி என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் போராடி மடியக்கூடிய ஒரு களம் அமையும். இதை நாம் அந்த திரைப்படத்தில் பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு கற்பனை கதை. இது நம்மளுடைய பார்ப்பதற்கும் இந்த படம் மிக அழகாக இருக்கிறது என்கின்ற எண்ணம் தான் நம் மனதிற்குள் இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைத்திருப்பார்களா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம். தற்பொழுது பெரும்பாலானவர்களுடைய 1 கோடி பேருடைய வாக்காளர் பட்டியலில் 1 கோடி பேருடைய பேர் இல்லை என்பது மிக இலகுவாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இந்த 1 கோடி பேர் தமிழகத்தில் மரணத்தை தழுவிவிட்டார்களா என்கின்ற கேள்வி எழும்பத் தொடங்கி விடுகிறது. எனவே திட்டமிட்டு இதில் பல குளறுபடிகள் இருக்கிறது என்கின்ற குமுறல்கள் இப்பொழுது வெடிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த குமுறல்களுக்கான தீர்வு எப்படி அமையும் என்று தெரியாது. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே இந்த விடயத்தில் அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. காரணம், அவர்களை பொறுத்த மட்டில் 1 கோடி வாக்காளர்கள் இல்லை என்பது தங்களுடைய வாக்கு வங்கியில் பாதி கரைந்து போய்விட்டது அல்லது இல்லாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு நிலைமைக்கு அது வந்து விடுகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது அந்த ஒவ்வொரு கட்சிகளும் இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் இதற்கான நிரந்தர விடிவு என்ன, அல்லது மக்களுடைய பிரச்சனைக்கு மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு தீர்வு எப்படி கொடுப்பது என்கின்ற நிலைப்பாட்டை மாநில அரசு எடுக்க முடியுமா என்றால் இந்த விடயத்தில் எடுக்க முடியாது. எனவே மத்திய அரசு தான் இந்த விடயத்தில் எடுக்க வேண்டும். எனவே இந்த 1 கோடி வாக்காளர்கள் எதற்காக நீக்கப்பட்டார்கள், என்ன காரணத்திற்காக அவர்களுடைய பெயர் சேர்க்கப்படாமல் விடப்பட்டது போன்றதற்கான விளக்கங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்பதும், அல்லது வருகின்ற தேர்தல் ஒரு கேலிக்கூத்தாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் காணாமல் போயிருக்கிறது தமிழர் நிலம் என்றுதான் நாம் இந்த வாக்காளர் அந்த சீர்திருத்த அந்த பட்டியலை மையப்படுத்தி நாம் கணிக்க முடிகின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.